ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் டாக்டர் ஸ்வேதா. இன்றைக்கி நாம் பிசிஓஎஸ் பற்றி பார்க்கலாம். பிசிஓஎஸ்னால் என்ன? பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம். ஓவரிஸில் வரக்கூடிய சிஸ்ட் தான் பிசிஓஎஸ். இது ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் இருக்கிற உமனுக்கு வரக்கூடிய காமனான ஹார்மோனல் டிஸார்டர். இன்ஃபர்டிலிட்டி வர்றதுக்கான மேஜர் ரீசனும் பிசிஓஎஸ் தான். இது எதனாலாம் வருது? ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், ஜெனட்டிக்ஸ், இன்ஃப்ளமேஷன், இதெல்லாம் தான் பிசிஓஎஸ் வர்றதுக்கான காரணம். ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஹை ஆண்ட்ரோஜன், ஃபீமேல் ஹார்மோனான ஈஸ்ட்ரோஜனும் ப்ரொஜெஸ்ட்ரானையும் ஓவரிஸ் கம்மியாக செக்ரேட் பண்ணி மேல் ஹார்மோனான ஆண்ட்ரோஜனை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால பிசிஓஎஸ் வரலாம். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், ஸோ பேன்க்ரியாஸ் இன்சுலினை செக்ரேட் பண்ணுது. இந்த இன்சுலின் தான் நம்ம பாடியில் உள்ள செல்ஸை சுகரை யூஸ் பண்ணி எனர்ஜியாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ இந்த செல்ஸ் இன்சுலினுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆகும்போது பாடியில் பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதனால் ஓவரிஸ் அதிகமாக மேல் ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது. இதனால் ஓவலேஷனில் ப்ராப்ளம் வரும் அண்ட் திஸ் இன் டர்ன் ப்ரெக்னென்சியையும் அஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஜெனட்டிக்ஸ். ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால அகெயின் ஓவரிஸ் அதிகமான மேல் ஆண்ட்ரோஜனை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இது எதனாலலாம் இருக்கலாம்? ஒரு செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல்னாலேயோ இல்லை ஏற்கனவே ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்ததுனாலையும் கூட இந்த ப்ராப்ளம் வரலாம். இன்ஃப்ளமேஷன், பாடியில் ஏற்கனவே ஒரு லோ கிரேடான க்ரோனிக் இன்ஃப்ளமேஷன் இருக்கிறதுனால ஆண்ட்ரோஜன் ப்ரொடக்ஷன் அதிகமாகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் பிசிஓஎஸை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதோட சிம்டம்ஸ்லாம் என்ன, ஸோ இந்த ஆண்ட்ரோஜன் ஹார்மோனை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, இது எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம். மேலும் இது போன்ற இன்ஃபர்மேஷன் அண்ட் கன்சல்டேஷனுக்கு விஸ்வம் ஆயுர்வேதம் கிளினிக்கை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.